பவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது பவுல் சொல்லுவான் என்னன்னு சொல்லிட்டு, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். ஆனால் தள்ளிவிடவில்லை. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலோ பென்யமீன் கோத்திரத்திலோ பிறந்த இஸ்ரவேலும். இங்க வேதம் அழகாக சொல்லுகிறது, அவன் எடுத்துரைக்கிறதான காரியம் என்ன? தேவன் தாம் அழைத்ததான ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஏன் சொன்னா, அந்த ஜனங்களில அந்த வழியில வந்ததான நானும் வந்தேன். அவங்களை தள்ளிட்டு இருந்தா என்னை தான் என்ன பண்ணி இருக்கணும்? தள்ளி இருக்கணும். ஆனா அவர் அப்படி செய்யல, அவர் தள்ளிவிடவில்லை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையாக தள்ளிவிட்டாரா என்று பார்க்கும் போது இல்லை இல்லை. கொஞ்ச காலத்திற்கு அவர்களை என்ன பண்ணார்? ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிறார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்றான் என்ன? நான் யார்? ஆபிரகாமுடைய சந்ததி, பெஞ்சமின் கோத்திரம். அந்த வழியில வந்த கோத்திரம் என்றால் பெஞ்சமினுடைய கோத்திரம். இந்த ரெண்டையும் இணைந்து அவன் சொல்வான், இப்ப நான் யார் தெரியுமா? இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனா அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியமோ ஒரு விருப்பமும் இருக்கிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எப்படி எஸ்தர் ராஜாத்திக்கு, அந்த மொர்தெகாய்க்கு ஒரு வைராக்கியம் இருந்தது என்ன? தம்முடைய ஜனங்களை குறித்ததான ஒரு வைராக்கியம் அவரிடத்தில் இருந்தது. அந்த வைராக்கியம் என்ன? அவருடைய உயிர் போனா கூட பரவாயில்லை, அவருடைய ஜனங்களுக்காக நிற்க வேண்டும் என்கிறதான உணர்வு அவர்களிடத்திலே இருந்தது. ஆனால் பவுலை பார்க்கும்போது அப்படிதான். நான் யார்? ஆபிரகாமுடைய சந்ததி, பெஞ்சமின் அதுல வந்த ஒரு கோத்திரத்தில் பிறந்த நான் இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தம் கணக்கு பார்த்தா நான் யாரு? ஒரு இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்குள் இருக்கிறதான அந்த வைராக்கியம், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை என்ன? இதை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றாலும் நமக்கு கூட அப்படிப்பட்டதான ஒரு உள்ளம் இருக்க வேண்டும். என்னவா? 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பம். ஹல்லேலூயா. வாயில சொல்றது கிடையாது, ஜனங்கள்லாம் ரட்சிக்கணும் வாயால சொல்லிட்டு மறந்துட்டு போறது கிடையாது. அவன் சொல்றான் என்ன? எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன அந்த விருப்பம் சொன்னா, என் இனம், என்னுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி, இந்த 12 கோத்திரம், இவர்கள் எல்லாரும் என்ன பண்ண வேண்டுமா? ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தில் உள்ளதான விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை ஒரு காரியம் நமக்கு என்ன வந்தது? அவங்க எப்படியாவது போட்டோம், எப்படியாவது இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு இல்ல. அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. என்னன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன தள்ளிடல, என்னை தெரிந்து கொண்டு அழைத்தார். எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னு சொன்னா, என்னுடைய ஜனங்கள், என்னை சார்ந்ததான ஜனங்கள், என்னை சார்ந்ததான அந்த ஜாதி, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் யோசித்து என்ன சொல்றான்? என்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததான ஆண்டவரை அவர்களும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான விருப்பம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த விருப்பமும் நமக்கு இருக்கணும். கொர்நேலியு விருந்து பார்க்கிறதான வேலையிலே பேதுருவை ஆண்டவர் வீட்டுக்கு அனுப்புகிறதுடைய நோக்கம் என்ன? இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் மூலமாக அவரை சார்ந்தவர்களும், அவருடைய இனத்தாரும், ஜனத்தாரும், நண்பர்களும் இவன் மூலமாக அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய தீர்மானம் தான் பேதுருவை இங்க அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஒரு நோக்கம் இருக்கும். இவனை அழைத்ததான வேலையில
இவனை குறித்து அவன் சொல்லுவான், என்ன, நான் யாருக்கு அப்போஸ்தலனா இருக்கிறேன் தெரியுமா? ஹல்லேலூயா. என்னை அழைத்த அழைப்பு என்ன? நான் யாரு? புறஜாதியாருக்காக. அதே 11ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே. என் ஆண்டவர் அழைச்சு இங்க போய் நீ ஊழியம் செய், இங்க போய் சாட்சி சொல்லுன்னு சொன்னார். அவர் சொன்ன இடமெல்லாம் புறஜாதியார் இருக்கிறதான இடம். ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதான வேலையில முதல் பிரசங்கமா இருக்கிறதான இடம் கூட என்ன? கலிலேயாவில் இருக்கிறதான புறஜாதியான இடத்துல போய் ஆண்டவர் எப்படியாக பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இங்க சொல்ற என்ன? புறஜாதியாராகி உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்குள்ளே நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை என்ன பண்ற? மேன்மைப்படுத்துறேன்னு சொன்னே தவிர மேன்மைப்படுத்தி பேச. என் ஊழியத்தை நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய ஜனங்களும் என்ன பண்ணணும்? சில பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நாம் அவர்களோடு கூட என்ன பண்ணிக்கொள்றோம்? உறவு வைத்துக் கொண்டு இருக்கிறோம். நல்லா பேசுறோம், நல்லா பழகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம். ஆனா ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். என்ன? தேவன் நம்மை ரட்சித்து நம்மை ஒரு இடத்திற்கு ஆயத்தமாகும்படி முன்குறித்த ஆண்டவர், ஒரு ராஜ்யத்துக்கு நம்மை முன்குறித்ததான ஆண்டவரை நாம் அறிந்த பின்பும் கூட நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை குறித்து நம்ம என்ன பண்றது கிடையாது, கவலைப்படுறதே கிடையாது. உன் சொந்த மனங்கள நிறைய இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. நீ அடைந்த ரட்சிப்பை அவர்கள் அடைய வேண்டும் என்று எத்தனை பேருக்கு விருப்பம் வந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆசைப்பட்டு இருக்கிறீங்க? என்னை ஆண்டவர் அழைத்து இந்த சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார், என்னை சார்ந்தவர்களும் இந்த ரட்சிப்புக்குள்ளே, இந்த சந்தோஷத்திற்குள்ளே, இந்த மகிமைக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே வரும்படி எத்தனை பேர் நம்ம விரும்பி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, தனக்கானவைகளே அல்ல, என்னவா? பிறருக்கானவைகளே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் தனக்காக அவர் வந்தாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வந்ததனுடைய நோக்கம் அவருக்காக அல்ல, உங்களுக்காக, எனக்காக தான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது எதற்கு? ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்டதான அந்த தேசத்தில் அந்த ஜனங்கள் எப்படி இருக்கணும்? சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, பாதுகாப்போடு, ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்கிறதான உன்னதமான ஒரு நோக்கம். ஹல்லேலூயா. ஆனாலும் என்ன? அவர்கள் அழைத்த அழைப்பு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் எழுதுவான் என்னன்னு சொல்லிட்டு 11ஆம் அதிகாரம் ரோமர்ல 29, 29 பாருங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் என்னவா? மாறாதவைகளே. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த அழைப்பு. ஆனா வேதம் பவுல் சொல்லுறா என்ன? உன்னை அழைக்கல, ஆனா தேவன் என்ன பண்ணாரா? அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்தார் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக அவர்கள் இல்லாத பட்சத்தில் அவர்கள் செய்த தவறு. இப்ப நாம நினைக்கிறேன் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்புக்குள்ள நான் இருக்கிறேன், அல்லது அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர்களை குறித்து பார்த்தா அவங்களும் பிரயாசப்பட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த ரட்சிப்புக்காக நான் ஆண்டவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்றேன்னு சொன்னா இல்லைங்க. அடுத்த வசனம் பாருங்க, 10:2. தேவனை பற்றி அவர்களுக்கு என்ன இருக்கு? வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்ற. யார? ஆண்டவரால அழைப்பு பெற்று எகிப்திலிருந்து புறப்பட்டதான ஆண்டவருடைய ஜனங்களை குறித்து அவன் சாட்சி சொல்றான். அவர்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கிறது, தேவனை குறித்து வைராக்கியம் இருக்கிறது. அததான் நான் சாட்சியா சொல்றேன். ஆகிலும் அங்க
அங்கதான் ஒரு முற்றுப்புள்ளி பாருங்க, என்னவா? ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. அப்பனா என்ன? அவனுடைய வைராக்கியம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அறிவு கெட்ட ஒரு வைராக்கியம். உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தரை பார்த்து பேசுறோம், ஒருத்தரை பார்த்து சொல்றோம். ஏன்? நீ அறிந்து இருக்கிறதை அவன் தெரிந்து கொள்ளாமல் செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு ரிப்ளை பண்றோம். உனக்கு அறிவு இருக்குதா? இதை இப்படிதானே செய்யணும், இது இப்படிதானே வைக்கணும், இது செய்யாத பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்? அவன் அறிவு இல்லாதவன்ட்டு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அதுதான் உண்மை. ஆனா ஏன் சொன்னா, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி விண்ணப்பம் செய்தானோ அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? வேதம் அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன? அவர்கள் தேவ நீதியை அறியாமல் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு என்ன? ஒரு தேவ நீதி. அந்த தேவ நீதியை எப்படி அடைய வேண்டும் என்பதை அவர்கள் அறியாது இருந்தபடியினாலே, ஹல்லேலூயா, அந்த நீதி அறிந்திருந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும். அதை அறியாத பட்சத்தில் அவங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் கிடையாது. ஆனா இவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய அழைத்த அழைப்பு நிறைவேற்றப்பட வேண்டும். இதுதான் அவனுக்குள்ளே இருந்ததான ஒரு காரியம். ஆனா வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா பாருங்க, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்திற்கு எப்படி இருக்கிறாரா? முடிவு எதுதான் சொன்னா இயேசு கிறிஸ்து தான். இப்ப நியாய பிரமாணத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்தி அடுத்தது ஒரு பிரமாணத்தை ஒன்று ஆரம்பிக்கிறார், இன்னொரு காரியத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப எபிரேயர் 12 சொல்லும் போது விசுவாசத்தை என்ன பண்ணுவார்? அவர் துவக்குகிறவர். ஹல்லேலூயா. ஏன்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான். புதான் ஆரம்பிக்குது. முடிக்கிறவர் யாருன்னு சொன்னா அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனா அது எப்படின்னு சொன்னா பாருங்க, அழகா அங்க அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். தேவ நீதியை அவங்க என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, சுய நீதியின் மூலமாக தேடினாங்க. சுய புத்தியின் மேலே சார்ந்து பிரமாணத்தின்படி கிரியினாலே என்ன பண்ணாங்க? அவங்க அந்த நீதியை அடையபடி தேடினாங்க. ஆனா அதை என்ன பண்ண முடியல, அடைய முடியல. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன? மோசே சொன்னான் அவங்களிடத்துல, மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிறவன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. நியாய பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் சொல்றான் என்ன? இந்த பூமியில தேவ நீதியை நீ அடையணும், தேடணும் சொன்னா இந்த நியாய பிரமாணத்தின்படி நீ செய்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த நீதிப்படி உன்னால என்ன பண்ண முடியும்? பிழைக்க முடியும். அப்படி நீ செய்யலன்னா என்ன பண்ண முடியாது? பிழைக்க முடியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை விசுவாசிக்கிறதுனாலயா? இல்ல. ஹல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான் என்ன? நாங்கள் பிரசங்கிக்கிறோம். மோசே நியாய பிரமாணத்தை பிரசங்கித்தான். ஆனா இங்க பவுல் பிரசங்கிக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னா, இந்த வார்த்தை, ஹல்லேலூயா, இந்த வார்த்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இந்த வார்த்தையை நாங்க என்னன்னு சொல்றோம் சொன்னா, இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை நீ செய்யணும், பிழைப்ப. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை விசுவாசிக்கிறது சொல்லலாம, நியாய பிரமாணத்தின்படி செய்தா நீ பிழைப்ப. ஆனா இங்கே சொல்றான், அவன் பவுல் சொல்றான்,
நாங்கள் என்னத்தை பிரசங்கிக்கிறோம் தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்திலே நீ சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது அன்றி. ஹல்லேலூயா. அடுத்தது இந்த காரியத்தை அவன் சொல்லிட்டு 9ஆம் வசனத்தை சொல்றான். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, என்னவா? இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு என்ன? தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று எங்க இருக்கணுமா? உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன பண்ண முடியுமா? ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, கிரியை இருந்தது. ஹல்லேலூயா. அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுங்கிறதான பிரமாணம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா ஒன்று மீறினாலும் கூட, பிரமாணங்கள் இருக்கு, ஒரு பிரமாணத்தை மீறினாலும் கூட மொத்தமா அது போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா இங்கே என்ன? விசுவாச வார்த்தை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ அறிக்கை இடுகிறதான காரியம். எப்படி அறிக்கை இடணும்? உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று அறிக்கையிட்டு அப்படியே போயிடுறது இல்ல. எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10ஆம் வசனம் பாருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இத ரெண்டுமே செய்யாத அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? தேடினார்களாம். அதனாலதான் பவுல் சொல்றான், அவங்களால என்ன பண்ண முடியல? கண்டடைய முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறதான காரியம், இஸ்ரவேலரை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை, இஸ்ரவேலரை வேண்டாம் சொல்லல. ஆனா அந்த இஸ்ரவேலரை அழைத்த அழைப்பு என்ன? ஹல்லேலூயா. அவருடைய அழைத்த அழைப்பு வித்தியாசமானது. உங்களை என்னை அழைத்த அழைப்பு வித்தியாசமானது. ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போதே அழைத்த அழைப்பை குறித்து அவர் சொல்லும் போது, என் ஜனங்கள், முதலாவது அவர் சொன்னது, இவர்கள் யார்? என் ஜனங்கள். இரண்டாவது காரியம் என்ன? என்னை ஆராதிக்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்கள் என்று சொல்லும் போது, தேவனுடைய விருப்பம் என்று சொல்லும் போது, அவரை ஆராதிப்பதுதான் தேவனுக்கு முதலாவது ஒரு விருப்பம். ஹல்லேலூயா. ஆனா இங்க வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன? இப்படியாக ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தினதான பவுல் சொல்ல என்ன? தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஒருத்தனை வேண்டாம் சொல்லல, ஒருத்தனையும் தள்ளிவிடவில்லை. ஆனா எலியா பாருங்க என்னவா? எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, எலியா தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றான். எப்படி? கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் நீதியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்ல, என் பிராணனையும் வாங்க என்ன பண்றாங்க? தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை வேதம் சொல்லுகிறது. இங்க ஒரு ரகசியம் இருக்குது தெரியுமா? இஸ்ரவேலை நீ ஆசீர்வதிச்சா உனக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவங்க தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய விசேஷித்த கிருபையின் அழைப்பை பெற்றவர்கள் அவர்கள். ஆனா இவன் யாரு? தேவனுக்கு முன்பதாக வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லிக் கொண்டு அவன் சொல்றான் என்ன? எல்லாரையும் கொன்று போட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் மீதியா இருக்கிறேன். ஏன் சொன்னா, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் ஒருத்தனை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியுமா? ரொம்ப கடினமான ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ன?
இதை அறிந்து கொள்ளுவது நமக்கு ஏற்றது கிடையாது. ஹல்லேலூயா. யாருக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அது அவருக்கு தான் தெரியும், எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு செபதேயுனுடைய அம்மாவினிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆசை உண்டு, ஆசை நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இங்கே பார்க்கிறதான வேலையில வேதம் அழகாக சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன, இப்படித்தான் அவர்கள் அழைத்த அழைப்பு, ஆனா அழைத்த அழைப்பை பெற்றுக்கொண்டதான அவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றார் இந்த பிரதி உத்தரமாக என்னவா, கர்த்தர் உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது, இதுவரை அந்த ரகசியம் வெளிப்படுத்தல. ஆனா இவர்களுக்கு விரோதமாய் அவன் ஒரு ஜெபம் பண்ணும் போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்று வேதம் சொல்லுகிறது. என்ன, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மீதியாக வைத்தேன் என்பது. ஹல்லேலூயா. ஏய், நீ சொல்ற மாதிரி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால ஏசல, நீ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அவனுடைய வழியெல்லாம் ஆராய்ந்து முடியாததான ஒன்று. அவருடைய நினைவுகளின் தோற்றத்தை ஒருவனும் ஆராய முடியாது. அப்படி அந்த வழிகளையும் தோற்றத்தையும் ஒருத்தர் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார் சொன்னா, அவருடைய ஆழத்தை தெரிந்து வைத்திருக்கிறார் சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற ஒருவனும் கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப கொடுக்கிறதான வெளிப்பாடு என்ன, அது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டதான வெளிப்பாடு. பூரண வெளிப்பாட்டை நாம் என்ன பண்ணல, இன்னும் அடைய முடியலையே. இனி நாம் எப்படி இருப்போம் என்று என்ன பண்ணலையா, வெளிப்படுத்தப்படவில்லை. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ரகசியம், அது இன்னும் யாருக்குமே தெரியல. ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன, வேதம் அழகாக சொல்லுகிறது, இப்படி மீதியா 7000 பேரை வச்சிருக்கிற உண்மைதான். ஆனா அதே போல இங்க கானான் தேசத்தில் இருந்து எகிப்துக்கு போனதான ஜனங்கள் எத்தனை பேர், 70 பேர் போனாங்க. கானான்ல கொடிய பஞ்சம். ஏன் பஞ்சம் வரணும்? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே தேவனுடைய திட்டமும் தீர்மானமும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அவருடைய தீர்மானம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா அது தேவனாலே முன் குறித்து தீர்மானிக்கப்பட்டதுதான் நீ நினைச்சு கொள்ளலாம். ஹல்லேலூயா. அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அது எந்த வித்தியாசமே கிடையாது. இங்கே பார்க்கிறதான ஒரு காரியம் என்ன, வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன, ஒரு பங்கு 7000 பேர். அப்ப எகிப்துக்கு போனதான வேலையில 70 பேர் போனாங்க. ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, புருஷர்கள் மட்டும் எத்தனை பேரா, 6 லட்சம் பேர். புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அப்ப மனைவி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, பிள்ளைகள். ஹல்லேலூயா. நல்ல யோசனை. அவங்க கணக்கெல்லாம் போடல, வெறும் ஆம்பளைங்க மட்டும் 6 லட்சம் பேர். அப்படியே 6ஆல இந்த 7 பெருக்கி பாருங்க, லட்சம் கிடையாது. 742 4 கோடியே 20 லட்சம் பேர். ஹல்லேலூயா. அந்த எகிப்தில் இருந்த கணக்கை இங்க நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வராங்க? ஹல்லேலூயா. 4 கோடியே 20 லட்சம் பேர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல 7000 பேர். 7 6ஆல நீ பெருக்கி பார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் அங்க இருந்து புறப்பட்டாங்களோ அவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, மீதியாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்களே தவிர அந்த வளர்ச்சி ஒருபோதும் தடைபட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா.
அப்போ நாமெல்லாம் யாரு? ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு என்ன, அப்படி போல இப்படியா நான் வச்சிருக்கிறது போல ஆண்டவர் சொல்ற, இக்காலத்திலேயோ இந்த காலத்திலேயும் பவுல் எழுதுகிற இந்த காலத்திலேயும் பவுல் எப்பொழுது எழுதுறானோ அந்த காலத்தை இங்க மென்ஷன் பண்றாரு ஆவியானவர். என்ன, இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதன்படி ஒரு பங்கு எங்க இருக்குதா, மீதியாய் இருக்கிறது. அது அழிஞ்சு போகாது. ஒரு பங்கு இருக்குது. என்ன, கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான பங்கு. அதத்தான் அந்த சொல்ல, மீதியா நான் வச்சிருக்கிறேன், உன்னோட ஒழிஞ்சு போயிடல, நான் எல்லாரும் நான் தள்ளி விடல, எல்லாரையும் நான் அழிச்சு விடல. ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் அதுதான். ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன, ஒரு பங்கு வச்சிருக்கிறார். 3 விதமான ஜனங்களை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல பாருங்க, 11:7 ரோமர் என்னவா, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். எப்போ, இந்த காலத்தில். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாதிருக்கிறார்கள். அடுத்தது என்னவா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேரா, அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று பார்க்கிறோம். இப்ப என்ன, சிலரை ரட்சிக்கும்படி என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொன்னா பாருங்க, இங்க சொல்லுது தெளிவா என்ன, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க, அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்களா, கடின இருதயம் உள்ளவர்களாய் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். இவங்க வேற யாருமே கிடையாது. நீங்க எல்லாம் யாரு? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நாமெல்லாம் யாரு? என்ன போய் கேட்கறீங்க? நாமெல்லாம் யாரு? ஆபிரகாம் கைப்பிடி காட்டினா ஒண்ணும் தெரியாது. ஆபிரகாமின் வழியிலே வந்ததான இஸ்ரவேலர் நாமல. எதற்கு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி. அவன் சொன்னா நான் இந்த கோத்திரம்னு சொன்னா, நாம அதுக்கு மேல, ஹல்லேலூயா, அதுக்கு மேல ஒரு படி மேல நாம இப்ப என்ன பண்ணோம், அவங்க அழைக்கப்பட்டவங்க, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் மூலமா, யாராலும் சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டதான, ஹல்லேலூயா, அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஜனங்கள். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆனா அந்த உண்மையின்படி பார்க்கிறதான வேலையில இன்னும் எப்படி இருக்கிறாங்க சில பேர், என்னன்னா கடினப்பட்ட இருதயத்தோடு கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பவுல் எழுதுகிறார். அவங்கள சொல்லல. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பங்கு இருக்குது. என்ன, கடின இருதயம் உள்ளதான ஒரு பகுதி இருக்குது. என்ன, அவங்க யாரா? ஹல்லேலூயா. இன்னும் அவங்களால பார்க்க முடியல, இன்னும் அவர்களால கேட்க முடியலன்னு சொன்னா, தேவனை அறிஞ்சிட்டாங்க எல்லாமே. நமக்கெல்லாம் தேவனை தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அறிந்த தேவனை நாம் அவரை மகிமைப்படுத்தாதான வேலையில வேதம் சொல்லுகிறது என்னவா, அவர்களை என்ன பண்ணுவாரா, தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பார். தேவனை அறிகிற அறிவு அடைந்த பின்பு, ஹல்லேலூயா, அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தாங்கள் சிந்தனையில் அவர்கள் என்ன ஆனாங்களா, வீணரானார்கள், வீணா போனாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படியாக இன்னும் ஒரு பகுதி எப்படியா இருந்துகிட்டு இருக்கு உலகம் சொன்னா, கடினமுள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் யாரு? தேவ ஜனங்கள், தேவனாலே படைக்கப்பட்டவர்கள். அதுல எந்த வித்தியாசமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு என்ன, கன நித்திரையின் ஆவியையோ, காணாதிருக்கிற கண்களையோ, கேளாதிருக்கிற காதுகளையோ யார் கொடுத்தார்? யார் கொடுத்தது? தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறபடியே, ஹல்லேலூயா, எழுதி இருக்குது. என்ன, அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கும் காண்கிற கண்ணு கிடையாது, கேட்கிற காது கிடையாது,
ஆகிறது. ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் கடினப்பட்டதான இருதயத்தோடு கூட இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது என்ன? உங்களுடைய ரட்சிப்பு என்னுடைய ரட்சிப்பு எப்படி வந்தது என்று பார்க்கும்போது தேவனுடைய கிருபை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 11:11 இப்படி இருக்க விழுந்து போகும்படி இடறினார்கள் என்று கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி அல்லவே. விழுந்து போறதுக்காக அவங்க தவறி போகல. அந்த ஜனங்க ஆண்டவரை பரிச்சை பார்க்கல அல்லது கடினப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறாங்க இல்ல. வேதம் சொல்லுகிறது என்னவா? அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுகளினாலே புற ஜாதிகளுக்கு என்ன வந்ததா? ரட்சிப்பு. நமக்கு எப்படி வந்தது ரட்சிப்பு? கிருபைதான். ஹல்லேலூயா. இல்லன்னு சொல்லல. இஸ்ரவேலர் செய்ததான தவறு ஹல்லேலூயா நமக்கு என்னமா வந்தது? ரட்சிப்பாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் என்ன? அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம். அதை விடுங்க. ஹல்லேலூயா. இன்னொன்னு என்ன? அவர்களுடைய குறைவு ஆண்டவருக்கு முன்பதாக அவிசுவாசம் உள்ளதான அந்த ஜனங்களுடைய குறைவு என்னாச்சா? புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக மாறி இருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்தது? ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னு சொன்னா அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம். ஹல்லேலூயா. கானான் தேசம் அவங்களுக்கு எப்படி வந்தது? வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்றார் என்ன? அந்த கானான் தேசத்தில் இருந்ததான அந்த 7 விதமான ஜாதிகளினுடைய பொல்லாப்பு நிறைவடைந்ததான வேளையில இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து அந்த விடுதலை அங்கே கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு ஒருத்தருடைய பொல்லாப்புக்கு காரணமாக அவர்கள் விரட்டப்படுகிறதையோ இந்த ஜனங்களுடைய ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கம் ஆரம்பமாகிறதையும் தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அறிக்கையிடு. ஏன்னா வாயினாலே அறிக்கையிடுவது ஹல்லேலூயா, இருதயத்திலே விசுவாசம். ஹல்லேலூயா. உனக்கு இருதயத்தில் உனக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தா என் தேவன் மரித்தோரில் இருந்து ஆண்டவரை எழுப்பினது போல என்னையும் எழுப்புவார் என்கிறதான அந்த நம்பிக்கை விசுவாசம் உனக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. அதனால சொல்ல அவங்க தேடின விதம் வேற. சுய நீதியினாலே சுய புத்தியினாலே சார்ந்து தேடினாங்களாம். ஆடு மாடெல்லாம் புடிச்சிட்டு போனாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஏன்? ஆண்டவர் சொல்றாரா, புடிச்சிட்டு போறதெல்லாம் நான் பார்க்கிறேன், பலியிட கொண்டு போறதெல்லாம் நான் பார்க்கிறேன், ஆனா அது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் அவர்களை விட்டு விலகி நான் தூரத்தில் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். மேட்டிமையான எண்ணத்தை வெறுக்கிறதை பார்க்கிறோம். அவிசுவாசம் உள்ள இருதயத்தை அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். கண்டிப்பை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் பவுல் எழுதுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லும் போது வேதம் அழகாக இங்கே சொல்லுகிறதான காரியம் என்ன? 17ஆம் வசனம் பாருங்க. அதுல 16ஆம் வசனம், அதுல முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால், பிசைந்த மாவு முழுவதும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் என்ன இருக்கும்? கிளைகள் எப்படி இருக்கும்? அதுவும் பரிசுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆப்பிள் மரம் நல்லா வளர்ந்து நல்ல கனி கொடுக்கும் போது கொய்யா பழம் கிடைக்குமா? ஹல்லேலூயா. ஏன்? இந்த மரத்தினுடைய தன்மை, மரத்தினுடைய சூழ்நிலை எல்லாமே வித்தியாசம். அதனால இங்க சொல்லப்பட்டதான காரியம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கு சாதத்திற்கு உடன் பங்காளியாய் இருந்தாயானால், நீ ஒட்ட வைக்கப்பட்டு இருந்தாயானால்
ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு இருந்தாயானால் நீ என்னவா? காட்டு ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரத்திற்கும் ஒலிவ மரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. வீட்டில வளர்க்கிற கழுதைக்கும் காட்டுல வளர்ற கழுதைக்கும் வித்தியாசம் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுவாங்க, வனாந்தரத்திலே பழகினதுமான, காற்றை உட்கொள்ளுகிறதுமான, தன் இச்சையாய் ஓடுகிறதான காட்டு கழுதை நீ சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். இவர் காட்டு கழுதை. உன்னை என்ன பண்ண மாட்டாங்க? ஹல்லேலூயா, சட்டம் பண்ணவே மாட்டாங்க. அதே வீட்டுல வளர்ற கழுதையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அது பராமரிக்கப்படும், அது கீழ்ப்படிதல் இருக்கும். மூட்டை ஏத்தனா அது அழகா நடந்து போகும். இவன் எங்க கொண்டு போய் துணி துவைக்கிறானோ அங்க போய் நிற்கும். காட்டு கழுதை மேல ஒரு மூட்டை ஏத்தனா அது எங்க ஓடும்? வனாந்தரத்தை பார்த்துதான் ஓடும், காட்டை நோக்கிதான் ஓடும். அதுக்கு நாடு தெரியாது, வீடு தெரியாது, சட்டம் தெரியாது, ஒழுங்கு தெரியாது. அதனாலதான் சொல்ல, நீ காட்டு கழுதை போல இச்சையோடு கூட வாழ்கிற வாழ்க்கை உனக்கு அவசியமற்றது என்று எரேமியா மூலம் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இங்கே பார்க்கிறோம் என்ன? முறித்து போடப்பட்டதான கிளைகள் மத்தியில உன்னை ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஹல்லேலூயா, ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் முறித்து போடப்பட்ட இடத்திலே, காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் நீ உடன் பங்காளியாய் இருந்தாயானால், எப்படி இந்த பங்காளின்னு சொன்னா, அந்த முறித்து போடப்பட்ட கிளை இருக்கிற இடத்தில காட்டு ஒலிவ மரத்தினுடைய கிளையை இணைக்கிறதான ஒன்றை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. பதியம் போடுவாங்க, பார்த்திருக்க எத்தனை பேருக்கு தெரியும் பதியம் போடுறது? ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தோட்டம் இருக்கும், மாந்தோட்டம் எல்லாம் இருக்கும். கொண்டு போய் விதையை போட்டு முளைக்க வைக்கிற மாஞ்செடி கிடையாது. அது பதியம் போட்டு வெட்டி அததான் என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் நடுவாங்க. அதுதான் உங்களுக்கு பலன் தரும். எந்த கொட்டையை கொண்டு போட்டு மாங்கொட்டையை போட்டு வளர்றது கிடையாது. பதியம் போடுகிறது எதுன்னு சொன்னா, எப்படி அவங்க அறிந்து கொண்டாங்கன்னு சொன்னா, வேதத்தின் படிதான் அதுவும் நடக்குது. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் என்ன? காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தாரா? ஹல்லேலூயா, முறித்து போடப்பட்டதான இஸ்ரவேலர் இருந்த இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்து அதோடு கூட ஒட்டி, ஹல்லேலூயா, காட்டு ஒலிவ மரமாய் இருந்ததான நம்மை ஒலிவ மரத்தோடு கூட அவர் என்ன பண்ணாராம்? இணைத்தாராம். ஹல்லேலூயா. இப்போ இணைக்கப்பட்டதான நாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரம் எல்லாமே ஒலிவ மரம். ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ணுது? ஒரு கிளை மட்டும் வித்தியாசமா தெரியுது. எல்லாம் ஒலிவ மரம் தான். ஆனா ஒரு கிளை முறிச்சு போடப்பட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கிளை என்ன பண்ணப்பட்டது? இணைக்கப்பட்டு இருக்குது. உடனே இணைக்கப்பட்ட பிறகு உடனே கனி கொடுத்துருமா? இல்ல. ஒரு 4 நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த கிளையில் இருந்ததான இலைகள்லாம் என்ன இருக்கும்? கொட்டிட்டு இருக்கும். தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்த்தானா என்ன? எல்லாம் பச்சையா இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா ஒரு கிளை மட்டும் காஞ்சி போய் இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல அதுக்கு. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் போகிறதான வேளையில இந்த ஒலிவ மரத்தினுடைய வேரின் மூலமாக, ஹல்லேலூயா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணது? ஹல்லேலூயா, இதனுடைய சாரமானது மற்ற கிளைகளுக்கு போன மாதிரி இந்த கிளையோடு கூட இணைக்கப்பட்ட அந்த கிளைக்குள்ளே அது பிரவேசிக்கும் போது கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா ஏதோ முட்டையா ஒண்ணு தெரியும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா ஏதோ வெளிரிய நிறத்துல ஒண்ணு சின்னதா தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்து கிட்ட போய் பாத்தீங்கன்னா இலை மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்ன பார்த்ததான பட்டு போன கிளையிலே, ஹல்லேலூயா, இந்த ஒலிவ மரத்தினுடைய சாரமானது நாளுக்கு நாள் அது, ஹல்லேலூயா, உள்ளே பிரவேசித்து, ஹல்லேலூயா, கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்? காட்டு ஒலிவ மரத்துக்குரியதான காரியம் அல்ல,
முழுவதுமாக ஒலிவ மரமாக மாறுகிறதை வேதாகமம் வெளிப்படுத்தி எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? காட்டு ஒலிவரமாக இருந்த நம்மை ஆண்டவர் ஹல்லேலூயா ஒலிவ மரத்தோடு கூட இணைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரட்சிப்புக்குள்ளே நாம் கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். இது என்ன? மகிமை மேல் மகிமை, மகிமை மகிமை. பார்க்கும்போது ஒரு சில நாட்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆஹா இது என்ன ஒரு வித்தியாசமான இடத்துல காற்றில் இருந்த சூழ்நிலை இப்ப கிடையாது. இப்ப என்ன? முழுவதுமான ஒரு ஒலிவ மரத்தினுடைய சூழ்நிலை. எல்லாமே ஒலிவ மரம். இப்போ கனி கொடுக்குதுன்னு சொன்னா இந்த கிளை காட்டு ஒலிவ மர பழத்தை கொடுக்காது. இப்ப என்ன பழம் வரும்? சுத்தமான ஹல்லேலூயா கலப்படம் இல்லாத பரிசுத்தமான ஒரு ஒலிவ பழங்களை கொடுக்கிற கிளையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆனா வெட்டி போடப்பட்டதான கிளைகளுடைய நிலை என்ன? முதல்ல பார்த்தா அதுக்கு என்ன? கன நித்திரையின் ஆவி, காணாத கண்கள், கேட்காத செவி, ஹல்லேலூயா, விழுந்து கிடக்கிறதான அந்த கிளையினுடைய நிலை என்ன? ஹல்லேலூயா. இனி நீ என்ன சொன்னாலும் கேட்காது, எதை காட்டினாலும் பார்க்காது. காரணம் என்ன? கன நித்திரையின் ஆவியை அதற்கு கொடுத்திருக்கிறபடியினாலே பாத்தீங்கன்னா நல்ல குடிச்சவன் எப்படி இருப்பான்னு சொன்னா தூங்குற மாதிரியே இருப்பான். உட்கார்ந்துட்டு இருப்ப பாத்தீங்கன்னா என்ன? தூங்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான்? கண்ணை மூடிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பான். நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா கூட அவன் கண்ணை திறந்து இருந்தாலும் கோணையா தான் போவான், கண்ணை மூடி இருந்தாலும் கோணையா தான் போவான். ஹல்லேலூயா. எதை பார்த்தாலும் அவனுக்கு நேராவே தெரியாது. அவன் மனைவியே வந்தாலும் மனைவியா தெரியாது. ஹல்லேலூயா. இங்க நின்னா அவன் அங்க போவான். காரணம் என்ன? இந்த கன நித்திரையினுடைய ஆவி என்று சொல்லும் போது இந்த உலகத்திலே விழுந்து கிடக்கிற இன்னும் கடினப்பட்டு இருதயத்தில் உள்ளவர்கள் அப்படிதான் இந்த உலகத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒலிவ கிளையானது, அதாவது காட்டு ஒலிவ மரமானது எப்படியாக இணைக்கப்பட்டதோ அழகா சொல்லுது பாருங்க. என்னவா? என்ன? நாம் எப்படி இணைக்கப்பட்டோம் சொன்னா அழகா சொல்லப்பட்டதான 22 பாருங்க. நல்லது. 19 நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற, இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன், நான் நின்றுகிட்டு இருக்கேன்னு ஒரு நாள் நீ சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுது, நீ சொல்றது நல்லதுதான். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளை முறிச்சு போட்டதுனாலதான் நான் என்ன ஆண்டவர் அங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? முழு ஒலிவ மரமா இருக்கிறேன். காட்டு ஒலிவ மரம் கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்த வேர் எப்படி இருக்கிறதோ, அந்த வேரிலிருந்து புறப்படுகிறதான சாரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே இந்த கிளைகளுக்குள்ள இருக்குது. அப்படிதான் நானு. ஹல்லேலூயா. ஆனா காரணம் என்ன? இந்த நிலைக்கு நான் தள்ளப்படுவதற்கு காரணம் சொன்னாக்கா அவர்கள் எப்படியா பாருங்க, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா நல்லதுதான். அது முறிச்சு போட்டு நீ வந்து ஒட்டிக்கிறது நல்லதுதான். ஆனா என்னன்னா அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டவைகள். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் என்பதை ஹல்லேலூயா நீ நினைச்சுக்கோ. மேட்டிமையான சிந்தையா இருக்காத, பயந்து இரு. ஹல்லேலூயா. ஒட்ட வச்சாச்சு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஒலிவ மரத்தோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தினுடைய சாரத்தை பெற்று இப்ப ஒலிவ மரமா நம்ம நிற்கிறோம் தேவ சமூகத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சுபாவத்திலே வித்தியாசமா இருந்ததான அவர்களை, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார். நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாய் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. நாம் மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரமாக மாற்றப்பட்ட பின்பு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று
மேட்டுமையான எண்ணம், பயம் இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல், அவிசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுனாலதான் அந்த கிளையை உடைச்சு போட்டார் ஆண்டவர். இப்ப கீழதான் கிடக்குது. ஆனா இன்னொரு காரியம் 22, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணுமா? நம்ம ஒன்றை பார்க்க வேண்டும். என்ன? தேவனுடைய தயவை தான் நீ பார்க்கணும். கண்டிப்பை யார் பார்க்கணும்னு சொன்னா, முறிச்சு போடப்பட்டதான அவங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. உனக்கு அது பொருந்தும். அழகாக சொல்றது என்ன? கண்டிப்பையும் பார். விழுந்தவர்கள் இடத்திலே, முறித்து போடப்பட்டவர்கள் இடத்திலே ஆண்டவர் என்ன பண்றாரா? கண்டிப்பு. டேய், இதனாலதான் நீ என்ன பண்ணப்பட்ட? உன்னை உடைச்சு போட்ட, உன்னை வெட்டி போட்ட. நீ அப்படியே இருக்க கூடாது. நீ முறித்து போடப்பட்ட இடத்திலே இருக்க கூடாது. அது தேவனுடைய சித்தமும் கிடையாது. அதனால சொல்ற என்ன? உன்னிடத்திலே தயவையும், யாரு? நம்மிடத்துல. ஹல்லேலூயா. நம்மிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நீ என்ன பண்ணணும்? நிலைத்திருப்பாய். ஒட்டப்பட்ட நிலையிலே, சாரம் ஏற்றப்பட்ட நிலையில, ஆலோசனை கொடுக்கப்பட்ட நிலையில நீ எப்படி இருக்கணும்? நிலைத்து இருப்பாயானால் உனக்கு என்ன கிடைக்குமா? தயவு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. பாருங்க, தயவு பெற்று நீ ஒட்டப்பட்டு இருக்கிற ஒலிவ மரமா நீ மாறிட்ட. இப்ப என்னன்னு சொன்னா, மீண்டும் உன்னை முறித்து போனாதபடிக்கு அந்த தயவுலே நீ இருந்தீனா, தயவு மேல தயவு உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கும்? கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கனி கொடுக்கிறவனாகவே நீ இருப்ப. இந்த மாதிரி எப்பொழுது கனி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா விழுந்து போன கிளையை கண்டிப்போடு கூட சொல்றார் ஆண்டவர். அவர்களுக்கு சொல்ற 23ஆம் வசனத்துல, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தார். ஹல்லேலூயா. விழுந்துட்டாங்க. ஆண்டவர் நம்மை தள்ளிட்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவரை தேடுகிற வண்ணமாய், சுயநீதியாய் அல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் தேடுவான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான்னா ஆண்டவர் என்ன செய்வாராம் தெரியுமா? அவர்கள் பாருங்க, என்ன? அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களோ ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுவதற்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் விட்டுற மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை தள்ள மாட்டார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். உன்னுடைய செயல், நீ கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இதனால மேட்டிமையான எண்ணம், சிந்தனை, தேவனை தேடுகிறதான காரியத்தை வெளிப்படுத்தி அப்படி தேடாமல் சுய நீதியின்படி, சுய புத்தியின் மீது சார்ந்திருந்தபடியினாலே உன்னை முறித்து போட்ட ஆண்டவர் சொல்றார். முறித்து போட்டதான உன்னை கண்டிக்கிறதான வேலையிலே, உனக்கு ஆலோசனை கொடுக்கிறதான வேலையிலே இன்னும் கடினப்பட்ட இருதயத்தோடு நீ இல்லாமல் தேவனை சார்ந்து கொள்ள, தேவனை விரும்பி அவரிடத்தில் வர விருப்பம் உன்னுடைய இருதயத்திலே வறுமையானால் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை மறுபடி என்ன பண்ணுவேன்? ஒலிவ மரத்திலே ஒட்டுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த வல்லமை இருக்கிறது. காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு வந்து ஒட்டி இப்போ ஒலிவ மரமா மாத்தின என் தேவனுக்கு இதை செய்ய முடியாதா என்ன? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படியாக செய்ததான காரியம் கடைசி பாருங்க, வேதம் சொல்லுகிறது என்ன? இந்த மேலும் 25ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரை இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடின மனது உண்டாயிருக்கும். இஸ்ரவேலராகிய நமக்குள்ளே ஒரு பங்கு இருக்குது. ஏன் சொன்னா, இந்த புறஜாதியாராகிய நாம் நம்முடைய நிறைவு முடிவாகிறதான வேலையில
இவங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த கடின மனதுள்ள இவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் வழி செய்வார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரகாரம் ஹல்லேலூயா இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடின மனது உண்டாயிருக்கும் சொல்லி இருக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலர் எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாருங்க என்னவா ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு சொல்றீங்க இல்ல, பெரிய தப்பு. என்னவா வேதம் சொல்லுகிறது? என்னவா இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மேய்க்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை இஸ்ரவேலரை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் ஒரு உடன்படிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தார். ரட்சிப்பு என்று சொல்லுகிறதான வேளையில அதற்கு ஒரு உடன்படிக்கை என்ன? இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி தேவன் மீண்டும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், ஹல்லேலூயா, வேதத்தில் நாம் பார்க்கும் போது ஒலிவ மரம் என்று நாம் பார்க்கிறோம். ஒலிவ மரத்தினுடைய சாரம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான காரியம் என்ன? 23ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திருந்தா ஒட்டப்படுவாங்க தான். ஆனா நீங்களும் நான் எப்படி இருந்தோம்? 24ஆம் வசனம், சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்தில் இருந்து நாம் வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் ஹல்லேலூயா நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்க சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக அதிக நிச்சயம், அதிக அதிக ரட்சிப்பு உண்டாகும். நீயே காட்டு ஒலிவ மரம், உன்னையே கொண்டு வந்து இந்த ஒலிவ மரத்திலே நல்ல ஒலிவ மரம். பாத்தீங்க, ஆண்டவர் சொல்ல என்ன? நல்ல ஒலிவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தார் உன்னை, நீ காட்டு ஒலிவ மரம். ஆனா அழைப்புக்கப்பட்டதான அவர்களை ஹல்லேலூயா இந்த நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுகிறது அதிக நிச்சயம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஒலிவ மரம் என்று பார்க்கிறதான வேளையில இந்த பூமியிலே இந்த ஒலிவ மரத்திற்கு ஒரு வித்தியாசமான காரியங்கள் உண்டு. அது பூமியில மட்டும் கிடையாது, அது எங்கவா பரலோகத்திலும் அது இருக்குது. அப்படி பார்க்கிறதான அதே சூழ்நிலையில பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்னவா, 4ஆம் அதிகாரம், சகரியா 4ஆம் அதிகாரத்துல இதை மட்டும் வாசித்து படிப்போம். 11 பாருங்க, பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். ஹல்லேலூயா. என்னவா 2 ஒலிவ மரம் எங்க இருக்குதா? குத்து விளக்கிற்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஹல்லேலூயா இருக்கிறது. இது என்ன அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதற்கு அவன் என்ன சொன்னா, மறுபடியும் பாருங்க என்னவா, இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டு மறுபடியும் நான் அவனை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய என்னவா ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்ன என்று கேட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல பார்த்தா 2 மரம், அந்த மரத்தை பார்க்கும் போது 2 குழா தெரியுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு ஒப்பான நிறமுடைய எண்ணெய் வழிஞ்சு போயிட்டே இருக்குது. எங்கன்னா 2 கிளை இருக்குது அந்த மரத்துல. அந்த 2 கிளையிலிருந்து இது பொன்னிறமான எண்ணெய் வழிஞ்சுகிட்டே இருக்குது. என்னவென்று கேட்டு அதற்கு அவன் சொல்றான், இவைகள் என்னது என்று உனக்கு தெரியாதா என்றான். ஹல்லேலூயா. அப்ப இப்ப நீ போனேன்னு கேட்ட, ஏய் இது என்னன்னு உனக்கு தெரியாதா? பவுலை குறித்து பவுல் சொன்னானே அதுதான் இது.
இது கூடமா தெரியாத நீ இன்னும் கூட முயற்சிட்டு இருக்கிற. ஆனா இங்கே பார்க்கிறேன், அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே எனக்கு தெரியாது என்று. அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்ற. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு கிளைகள் யாருன்னு பார்த்தா யார சொல்லுவீங்க? எலியாவையும் ஏனோக்கையும் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பேர் இப்ப எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய சமூகத்துல. அவங்க முதல்ல எங்க இருந்தாங்க? இந்த பூமியில காட்டு ஒலிவ மரமாக இருந்தவங்க. ஹல்லேலூயா. ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு இன்றைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த ரெண்டு கிளைகளும் ஒலிவ மரத்திலே இணைக்கப்பட்டு ஒலிவ மரமாக மாறி அதிலே இருந்து தேவ சமூகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற, ஹல்லேலூயா, வெளிச்சம் கொடுக்கிற அந்த எண்ணெய்க்கு ஒப்பாக என்னவா இவர்கள் நிற்கிற. இவர்கள் யாருன்னு சொன்னா ரெண்டு கிளையில ரெண்டு பேர். இவங்க என்னவா? அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த அபிஷேகம் பெற்றவர்களுடைய ஹல்லேலூயா காரியம் என்ன? அங்கே அபிஷேகம் பெற்றதான அவர்கள் அங்கே அப்படிதான் இருக்கிறாங்க. இங்க பூமியில எப்படி காட்டு ஒளிவரமா இருந்தாங்களோ, ஆனா பரலோகத்தில் எப்படி இருக்கிறாங்களா? அவருடைய சமூகத்தில். அழகான ஒரு காரியம் பாருங்க. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இவருடைய நிலை என்ன? ஆண்டவரோடு கூட ஒருத்தன் சஞ்சரித்தான், ஆண்டவருக்கு வைராக்கியமா ஒருத்தன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. இவனும் மறிக்கல, அவனும் மறிக்கல. ஹல்லேலூயா. வெட்டப்பட்டதான கிளை காஞ்சி போகல, செத்து போச்சுன்னு தான் நினைப்பாங்க. வெட்டி எடுக்கப்பட்ட கிளையை வெட்டப்பட்டதான அந்த ஒலிவ மரத்தில் இணைக்கப்பட்ட பின்பு அது அபிஷேகத்துக்குரியதாக மாறுகிறது. பெத்தர் சொல்லுங்க. நாம எல்லாரும் தேவ சமூகத்தில் எப்படி இருப்போம்? அவர்களை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒலிவ மரம் என்பது யாரு? பூமியிலே என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? நல்ல கனிகளை கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் யாரு? கொடிகள். இந்த திராட்சை செடியோடு கூட கொடி இணைக்கப்பட்டதா என்ன பண்ண முடியும்? அது கனி கொடுக்கும் ஆண்டவரே சொல்றார். இங்க ஒலிவ மரம் என்று சொல்லும் போது, தாவீது சொல்லும் போது அவன் வேற எந்த ஸ்ட்ராங்கான மரத்தை சொல்லல. அவன் சொன்ன என்ன? தேவனுடைய ஆலயம், அது தேவனுடைய சமூகம். அங்கே ஒலிவ மரம் எப்படி இருக்குது? இவங்க ரெண்டு பேரும். ஆனா அந்த பூமியில அவன் சொல்றான், தேவனுடைய ஆலயத்துல நான் யார் தெரியுமா? பச்சையான ஒலிவ மரம். ஒரு காலத்தில் காட்டு ஒலிவ மரம். ஆனா இன்றைக்கு நாட்டப்பட்டதான இடத்திலே, ஹல்லேலூயா, காட்டுல கிடையாது. அங்கே இருந்து வெட்டப்பட்டு கொண்டு வந்து ஒலிவ மரத்திலே இணைக்கப்பட்ட பின்பு இன்றைக்கு நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகமுடைய ஒலிவ மரமாக நான் நிற்கிறேன் என்பதை அங்கே தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மேலே இருக்கிறதை அவங்க இங்க கீழே சொல்றான். அங்கே தேவ சமூகத்தில் அவங்க இருக்கிறாங்க. இங்க தேவனுடைய ஆலயம் என்று ஆராதனை செய்கிற அந்த இடத்துல நான் எப்படிப்பட்டவன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஹல்லேலூயா ஒலிவ மரமா இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்க என்னிலும் என்று சொல்லும் போது இந்த ஒலிவ மரத்தை யாருக்கு ஒப்பிட முடியும்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரோடு கூட நீ இணைக்கப்பட்டு இருப்பாயானால், எப்படி அந்த வேரில் இருந்த அந்த சாரம் இந்த கிளைக்கு போகிறதோ, அப்படியாக ஆண்டவருக்குள் இருக்கிறதான அந்த சிந்தை, அந்த ஞானம், மற்ற எல்லா காரியங்களும் அது நமக்குள்ளே வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
ஹல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுகிறது, நல்ல ஒலிவ மரத்தினுடைய சாரம். ஹல்லேலூயா. நல்ல ஒலிவ மரத்தினுடைய சாரம். இப்ப முற்றிலும் நாம எப்படிப்பட்டவங்கள மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நம்மை ஆண்டவர் காட்டில் இருந்து வெட்டி கொண்டு வந்து நல்ல ஒலிவ மரத்திலே இணைக்கப்பட்டு, இன்றைக்கு காட்டு ஒலிவ மரம் கிடையாது, அதுவும் பலன் கொடுக்கிறது தான். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டு என்ன, நான் யார் தெரியுமா? தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியினுடைய புத்திரனும் அல்ல, நான் ஆடு மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். என்னை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்படி என்னை அனுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டு ஒலிவமாய் இருந்த அவனை கொண்டு வந்து ஒலிவ மரத்திலே இணைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம எல்லாம் யாரு? ஒரு காலத்தில் நம்ம தூரம் இருந்தோம், ஒரு காலத்தில் அந்நியராக இருந்தோம், ஒரு காலத்தில் ஆகாதவர்களாய் இருந்தோம். என்றைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா கீழ்ப்படியாதவர்களை நீக்கி நம்மை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைத்து நம்மை அபிஷேகித்து வழி நடத்தி கொண்டு வந்து இன்றைக்கு அவர் அழைத்த அழைப்பு நம்மிடத்திலே விளங்க பண்ணும்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அழைத்த அழைப்பு மாறிச்சா? இல்லவே இல்லை. முறித்து போடப்பட்ட கிளைகளுக்கு ஒரு நாளைக்கு வாழ்க்கை உண்டு. மீண்டும் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள், மீண்டும் அவர்கள் எழுப்பப்படுவார்கள், எல்லாரும் ரட்சிப்பை அடைவார்கள். இவன் ஜெபிச்சா பாத்தீங்களா? என் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய விண்ணப்பம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர்கள் மறுபடியும் உம்மை தேட வேண்டும், மறுபடியும் நீர் அவர்களை ஒட்ட வைக்கப்பட வேண்டும். அது அவனுடைய விருப்பமாய் இருந்தபடியினாலதான் அவனே சொல்ற என்ன, இஸ்ரவேலர் எல்லாருக்கும் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஒருத்தனே ஆண்டவர் தள்ளுறது கிடையாது. பிரசங்கிக்கிறாங்க, அவனை அதெல்லாம் தள்ளுவார், அவனை இதெல்லாம் தள்ளுவார். இல்ல இல்ல. ஹல்லேலூயா. உன்னை எந்த நரகத்திலே ஆண்டவர் தள்ள மாட்டார். அதுக்காக பாவம் செய்தினா வேதம் சொல்லுகிறது, சுபாவ கிளைகளை கர்த்தர் முறித்து போட்டு இருக்கிறார். எச்சரிக்கையாய் நீரு. உன்னையும் முறித்து போடுறதுக்கு நேரம் ஆகாது. அதனால நீ என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாய் இருந்து தேவன் பாராட்டின அந்த தயவிலே நீ என்ன பண்ணணும்? நிலைத்து நீ உறுதியாய் இருப்பாயானால் இந்த உலகத்திலே உனக்கு தயவு பாராட்டி கொண்டே இருப்பார். ஏன்? நீ ஒட்ட வைக்கப்பட்டு முழுவதும் ஒலிவ மரமான ஒரு மரம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாலே அபிஷேகத்துக்காக ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்ட நீங்களும் நானும் இந்த அபிஷேகம் ஒருபோதும் மாறுவது கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தயவு, அவருடைய தயவு. இஸ்ரவேலருடைய தவறு, அவருடைய தயவு நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு தைரியமா சொல்ல முடியும், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். இப்ப நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? அவருக்குள்ளாக ரட்சிப்பை அடைந்தவனாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம யாரும் தனித்து இல்லை, நாம யாரும் விளக்கப்பட்டவர்கள் இல்லை, தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரோ அன்றைக்கு தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டதான சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்கி இன்றைக்கு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் ஹல்லேலூயா அவராலே மாற்றப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை தேற்றி, நம்மை ஆற்றி, நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. எத்தனை பேர் ஒலிவ மரமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒலிவ மரம்? சொல்லுங்க. நான் ஒரு ஒலிவ மரம். ஒரு காலத்தில் நானு ஹல்லேலூயா காட்டொலிவ மரத்தினுடைய கிளையிலிருந்து நீக்கப்பட்டவன். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மற்ற ஜாதிகளிடத்தில் இருந்து உன்னை நான் பிரித்து கொண்டு வந்தேன். ஏன்? உன்னை பரிசுத்தமாக்கும்படி. ஆண்டவருக்குள்ளே வந்தாதான் நீ பரிசுத்தம், அவருக்குள்ளே வந்தாதான் உனக்கு ரட்சிப்பு,
அவருக்குள்ளே இருந்தாதான் நீ புது மனுஷன். அவருக்குள்ளே இருந்தாதான் பழசு ஓடி போகும். ஹல்லேலூயா. இப்ப நீ எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டதான முழு ஒலிவ மரமாய் நினைக்கிற. ஹல்லேலூயா. நீ வரும்போது கிளையா வந்த, காஞ்சு போன, மக்கள் பார்க்கும்போது இகழ்ச்சியாய் வித்தியாசமாய் பார்க்கப்பட்ட, ஆனா இப்ப தேவனுடைய பார்வையில நீ எப்படி சொன்னா அவர்களுக்கு வெளிப்படுத்தினா நீ எங்க இருக்கிறன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது பிதாவின் வலது பாரசத்திலே. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? முன்னால போனானுங்களே 2 பேரும் அவருடைய சமூகத்திலே ஒளிவ மரமா இருக்கிறானுங்க. ஏற்கனவே சொன்னோம், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். என்னவா இன்றைக்கு இங்க பேசிக்கொண்டு இருக்கிற நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது என்ன சொல்லிட்டு, ஹல்லேலூயா. பிதாவாகிய அவருடைய வலது பாரசத்திலே குமாரன் உட்கார்ந்து இருக்கிறதற்கு பக்கத்திலே நீங்களும் நானும் அவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இவங்க 2 பேரும் மரமா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த மரத்திற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கும் உங்களுக்கும் அவனுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நான் பிதாவுடைய வலது பாரசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹல்லேலூயா. அந்த பொன்னிறமான அபிஷேகத்தை நாம் பார்க்கும்படி, ஹல்லேலூயா, சிங்காசனத்திலே, ஆண்டவருடைய சிங்காசனத்திலே நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா, ஒரு காலத்துல காற்றுல இருந்தோம், நீக்கப்பட்டு இருந்தோம், விலக்கப்பட்டு இருந்தோம், தள்ளப்பட்டு இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஹல்லேலூயா இரக்கத்தினாலே, தயவினாலே இன்றைக்கு அவரோடு கூட நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நீ நம்பினா விசுவாசிச்சா சொல்லுவ, நான் சிங்காசனத்துல இருக்கிறேன். வீட்டில் எனக்கு சேர் கூட கிடையாது, உட்கார பாய் இல்லாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? நீ எங்க இருந்தாலும் கூட, நீ எங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிங்காசனத்திலே உன்னை தன்னோடு கூட உட்கார வைத்து தம்முடைய மகிமையை பார்க்கும்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதாங்க உண்மை. கண்களை மூடுவோம். நாம் யார்? காட்டு ஒலிவ மரம் அல்ல, நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டு சாரமேற்றப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டதான மரம்.